நேரத்துக்கு சாப்பிடு, நல்லா தூங்கு, ஒழுங்கா படி என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும் தானே. இருந்தாலும் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அந்த ஒரு தேவை ஜாஸ்தியாக இருக்கும்போது சொல்லும்போது நம்ம இன்னும் மண்டையில் நல்லா ஏறும். ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய நேரங்களில் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொன்னாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால தான் இப்போ ஒரு சில விஷயத்தை நம்ம பேச போகிறோம். அதாவது எலெக்ஷனில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, நம்ம ஓட்டு போடுறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கா, தெரியாமலும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதுக்காக தான் ஹவு டு வின் இந்தியன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை ஷிவம் சங்கர் சிங் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த புக்கில் எலெக்ஷன் பற்றியும் எலெக்ஷனோட ஓவரால் ப்ராசஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. 2012 ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ரிப்பீட்டடாக ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து நெகட்டிவான நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த பாசிட்டிவ் மெசேஜஸாக பார்த்து அந்த ஒரு குரூப் வந்து அவங்க இந்த உலகமே செம பாசிட்டிவான விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதாகவும், இன்னொரு பக்கம் நிறைய நெகட்டிவான இன்ஃபர்மேஷனுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆன அந்த குரூப் வந்து பயங்கர நெகட்டிவாக ஃபீல் ஆனவும் அவங்களும் அதே மாதிரி நெகட்டிவான போஸ்ட்லாம் வந்து போட ஆரம்பிச்சதாகவும் சொல்கிறாங்க. ஸோ டிப்பிக்கலி நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து ரிப்பீட்டடாக சொல்ல கான்ஷியஸாக நமக்கு ஒரு அட்டென்ஷன் அது கொடுக்குறமோ இல்லையோ, ஆனால் சப்கான்ஷியஸாக ஒருவேளை இது சரியாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் நமக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா காஸ்ட் அண்ட் லாங்குவேஜ், அதே மாதிரி நேஷனல் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல அதிகமாக அவங்க கொடுக்குறது வந்து ரிலிஜன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி ஓட் பேங்க் பில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது காலங்காலமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து ஒரு கட்சி ப்ரமோஷன்லையும் இல்லைனா வந்து ஒரு கட்சி கூட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேடியோவில் இத்தனை கேட்டிருந்த ஒரு சில விஷயங்களை இப்போ ரிப்பீட்டடாக நம்மக்கிட்ட இருக்க சோஷியல் மீடியா மூலமாகவும் நியூஸ் சேனல்ஸ் மூலமாகவும் அதிகமாக அதையும் தாண்டி வாட்ஸ்அப் அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எலெக்ஷன்ஸ் இந்த டைமில் வந்து நிறைய வாட்ஸ்அப்பில் விஷயங்கள் வருது. இந்த ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணுறதுலாம் யார், இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளோட வீட்டில் நம்மளோட பெரியவங்களோட ஃபோனில் வர அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் பார்த்தா நமக்கே அவ்வளோ கோவமாக இருக்கும், எப்படி இதெல்லாம் நம்பிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட ஏஜுக்கு ஒரு சில விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் நடக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து யாரோ ஃபேக்கான மெசேஜ் தான் கிரியேட் பண்ணுறாங்க, உங்களை இந்த ஆப்போசிட் இருக்க பீப்புள் வந்து தப்பானவங்க தான் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு நம்ம எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி நமக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாமல் வந்து செல் பண்ணப்படுது. நிறைய ஐடியாஸ் ஆகட்டும், நிறைய வந்து ஒப்பீனியன்ஸ் ஆகட்டும், நம்மளே அறியாமல் நமக்கு நிறைய விஷயங்கள் வருது. 2014 எலெக்ஷன்ஸ் நடக்கிற வரைக்குமே இந்த எலெக்ஷனுக்கான பிராண்டிங் ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் ஒரு லெவலில் இருந்தாலுமே 2014 மேலே அது வந்து வேற லெவலில் வந்து அதிகமாச்சு. பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர். ஸோ அவர் வந்து மோடியோட கேம்பெயினை வந்து அவர் தான் ரன் பண்ணாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த ஒரு பெரிய பார்ட்டியை விட இந்த பர்டிகுலர் இந்த ஃபேஸ் தான் வந்து நம்மளை வந்து சேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதாவது காலங்காலமாக எப்படி வந்து நம்ம ஓட்டை வந்து அவங்க வாங்குறாங்க, இல்லை வந்து எப்படி நம்மளோட ஓட்டு நம்பிக்கையை அவங்க வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா சிம்பிளாக ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஜாதி இல்லை நான் ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை சேர்ந்தவங்க அப்படிங்கும்போது என் ரிலிஜனுக்கு ஒரு பயங்கரமான ஆபத்து, இல்லை வந்து என்னோட மொழிக்கு பயங்கரமான ஒரு ஆபத்து, இல்லை என் ஊரில் வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு ஆபத்தில் இருக்குது அப்படிங்கும்போது இதெல்லாம் காப்பாற்ற யாராவது வரமாட்டாங்களா, இதுக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கும் போது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், இவங்களுக்கு ஓட் போட்டால் போதும், இவங்க இதெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிராண்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது காலங்காலமாக நடந்தது அப்படிங்கிறனாலுமே இவ்வளோக்கு பெரிய பெரிய ஹோர்டிங் ஆகட்டும், இல்லை வந்து வாட்ஸ்அப் ப்ரொமோஷன் ஆகட்டும், சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் ஆகட்டும், ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டியோ அவங்க சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறது 2014 அப்புறம் தான் நடக்க ஆரம்பிச்சது. 2014 நடந்திருக்க இந்த விஷயம் இன்னும் வைரல் ஆகணும் அப்படின்னா எல்லார் கையிலுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கணும், எல்லாருக்குமே இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் போய் ரீச் ஆகணும். ஸோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் இந்த பொலிட்டிஷியன்ஸும் ஒன்று சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்று இவங்க கையில் தான் நியூஸ் சேனல்ஸ் நிறைய இருக்கிறதுனால நமக்கு எந்த இஷ்யூவை பற்றி நம்ம பேசணும், எந்த இஷ்யூவை பற்றி நம்ம வரி பண்ணுங்கிறது முதற்கொண்டும் இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. இதையும் தாண்டி எல்லாருக்கும் இது போய் ரீச் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பேசிக்கான சைனா செட்லேருந்து குட்டி குட்டி ஃபோன்ஸ்லாம் ரொம்ப சீப் ரேட்ஸில் கிடைக்கும் போது எல்லாருக்கிட்டையும் வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ இமேஜின் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இத்தனை வாட்ஸ்அப் குரூப்ஸ் வச்சுருக்காங்க, இவ்வளோ மெசேஜஸ் அவங்களால வந்து டாக்டர் பண்ண முடியும், அதாவது எடிட் பண்ணி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அத்தனை மெசேஜஸ் எத்தனை பேர்கிட்ட போய் சேரும். ஸோ இவ்வளோ ஃபேக் மெசேஜஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கும்போது நம்மளோட நம்பிக்கையை நம்ம இமோஷன்ஸை டிரைவ் பண்ணுற அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இப்படி நம்மளோட இமோஷன்ஸோட ப்ளே பண்ணி ஓட் வாங்குறதுங்கிறது ஒரு பக்கம் நியாயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதை பார்த்து நம்ம கொந்தளிக்கிற கோவமோ இல்லை நமக்கு இருக்க அந்த இன்னொரு ரிலிஜன் வேல்யூவோ இல்லை இன்னொரு காஸ்ட் மேலே நமக்கு வர அந்த கோவமோ இதெல்லாம் அதிகரிக்க நம்மளோட நேஷனோட டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்கும். ஜென்ரலி எவ்வளோ நல்ல விஷயத்தை யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னாலுமே அந்த விஷயம் எல்லாரையும் போய் சேரணுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இதனால ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வராங்க, புதுசாக வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னாலுமே அவங்க இருக்கிற லீடர்ஸோட கம்பீட் பண்ண முடியுமா? ஏன்னா இருக்கிற லீடர்ஸ் 360 டிகிரி ப்ரமோஷன் கொடுப்பாங்க, கோடிக்கணக்கான பணங்கள்லாம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற இவ்வளோ பொலிட்டிக்கல் லீடர்ஸும் இவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இருக்கும்போது இவங்களோட ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு வர ஒரு பொலிட்டிஷியனால சர்வே பண்ண முடியுமா? இதையும் தாண்டி நம்ம வந்து இந்த பார்லிமெண்ட்லாம் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். அதாவது நம்ம எம்பிஸோட எம்எல்ஏஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா முக்கியமாக எம்பிஸோடது அவங்க இந்த ஆப்போனன்ட் அதாவது கவர்மெண்ட் என்னென்ன விஷயங்கள்
விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, ப்ராப்பராக தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க இவ்வளோ கொஸ்டின் கேட்கலாம், ஒரு வாரத்தில் இவ்வளோ கொஸ்டின் இருக்குது, டெய்லியும் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் என்னென்னா தன்னுடைய லீடர் என்ன கேட்குறாங்களோ, அவங்க எந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்களோ அது மட்டும் தான் அங்கே கேட்கப்படுது. இன்னொன்று கொஸ்டின்ஸ் கூட சம்டைம்ஸ் வெளில காசு கொடுத்து ஏதாவது கொஸ்டின் கொடுங்களேன் அந்த மாதிரிலாம் கேட்டும் வரப்படுது. இதையும் தாண்டி என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கே தெரியுமே ஒரு பில் பாஸ் பண்ணணும்னா அங்கே இருக்கிற எல்லாருமே ஓட் பண்ணும். பட் எல்லாருமே அவங்களோட கான்ஷியஸ்னஸ் வச்சு இது கரெக்டான பில் தானா, இதை வந்து நம்ம அப்போசிஷன் பார்ட்டியே பண்ணாலுமே இது கரெக்டான பில் தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாமல் லீடரை ஓட் பண்ண சொன்னால் ஓட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும்போது எப்படி அவங்க டெசிஷன் மேக்கிங்கை நம்பி நம்ம வருது. இன்னொன்று, ஒருவேளை அவங்க வந்து இல்லைன்னு சொல்லி மாற்றி அவங்க பில்லை வந்து ஓட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அவங்கள வந்து கட்சியிலேருந்து தூக்கிடுவாங்க. அப்படின்னா நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு பொலிட்டிஷியனால பாலிடிக்ஸில் சர்வே பண்ண முடியுமா? இதெல்லாத்தையும் தாண்டி தன்னோட கட்சியில் இருக்கிறவங்க காசு கொடுத்தா வேற கட்சிக்கு போயிடுவாங்கன்னு பயந்து ரெசார்ட்டில் அடக்கி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கே உங்கள் கட்சியில் இருக்கவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னா நாங்கள் எப்படி நம்பி அவங்களுக்காக ஓட் போடுறது? இந்த கிஷோர் அப்படிங்கிற அவருடைய ஸ்ட்ராட்டஜியே என்ன அப்படின்னா, பார்ட்டியை விட அங்கே இருக்க லீடருக்கு பயங்கரமான ஒரு பிராண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒருத்தர் வந்து டீ கடையில் ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்காருங்கும் போது ஒரு செம்மையான மேட்டர் தெரியுது, நமக்கு ஒரு ஹீரோயிக் வேல்யூவாக தெரியுது. அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் பிராண்டிங் அவங்க எப்படி பண்ணுறாங்க தான். பட் இவங்க அவங்களுக்கான பிராண்டிங்கை தாண்டி ஆப்பனண்ட்டுக்கு எப்படி பிராண்ட் பண்ணுறாங்களோ உண்டு. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லீடர் இவங்களுக்காக ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணல அப்படின்னா அதுவே ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து இவங்களுக்காக ஒரு பிராண்ட் வந்து பில்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே பார்த்துருக்கோம், நிறைய லீடர்ஸ் நிறைய கட்சி ஆரம்பிச்சும் அதுக்கப்புறமா அவங்கள பற்றி நிறைய ஜோக்ஸ் வந்தோ, ட்ரால்ஸ் வந்தோ, நிறைய மீம்ஸ் வந்து அவங்க அப்படியே அதுக்கப்புறம் வந்து வராமலே போயிருந்திருக்காங்க. இது ஏன் அப்படின்னா அவங்களோட பிராண்டிங்கை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கவங்க அந்த பிராண்டை எப்படிலாம் குலைக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஏரியாவில் மட்டும் நடக்கல, இது வந்து நேஷனல் லெவலில் விஷயம் நடக்குது, இன்டர்நேஷனல் லெவலையும் இதே விஷயங்கள் தான் நடக்குது. ஸோ ஒன்று என்னோட பிராண்டிங்கை நான் ஜாஸ்தி பண்ணுறது, இன்னொன்று யார் வளர்ந்தாலுமே அவங்களுக்கு ஃபேக் நியூஸ் மூலமாவோ இல்லை ட்ரால்ஸ் மூலமோ அவங்களோட பிராண்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறது. ரீசெண்ட் இயர்ஸில் நம்ம எல்லாமே பர்சனலாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. இந்த பர்டிகுலர் ரிலிஜனில் இருக்கவங்க கண்டிப்பாக பயங்கர பேட்ரியாட்டிக்காக இல்லை, அவங்க நம்ம நாட்டுக்கு எதிராக வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து நம்ம வந்து ஒரு அப்ரெஸ்டான ஒரு விஷயமா இருந்தோம்னா நமக்கு இத்தனை பேர் வந்து நம்மளை தாண்டி இது பண்ணுறாங்க, நம்மளுடைய உரிமைகள் எல்லாமே பறிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் நமக்கு மாற்றி 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 ஃபீட் பண்ணிகிட்டே தான் வராங்க. ஸோ இது மாறி 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 அடிக்கடி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட கேட்க வெதர் ஆர் நாட் யுவர் இன்ட்ரெஸ்ட் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு வந்து இதுக்கான ஒரு பேஸ் செட் பண்ணப்படுது. இன்னொன்று என்னென்னா, ஒரு ஃபேக் நியூஸ் வந்து என்ன தான் செம்மையாக ஸ்ப்ரெட் பண்ணுது, இப்போ இருக்க காலகட்டத்தில் அது ஃபேக் நியூஸ் இல்லை அப்படின்னு ப்ரூவே பண்ணாலுமே, ஒரு ஃபேக் நியூஸ் அது ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்ணாலுமே அது எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டுச்சோ அதுக்கான விஷயங்கள் வந்து ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிடுச்சுங்கிறது தான் உண்மை. ஜென்ரலி இன்னொருத்தங்களை வந்து தரக்குறைவாக பேசுறதும், இல்லை அவங்களை கெட்ட வார்த்தையில் திட்டுறதும், இல்லை அவங்கள அடிக்கிறதும் இதெல்லாம் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்களுக்கே தெரியும். பட் இதை மேடையில் பண்ணுறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம் ஆக்கிட்டு இருக்க நிறைய பொலிட்டீஷியன்ஸ் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, பொலிட்டிக்கல் அந்த லேடரில் மேலே இருக்கவங்களுக்கு கீழே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டைலில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி காமிச்சு நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறாங்க. இன்னொன்று, எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ இவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த விஷயமே பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இவங்க பொலிட்டிக்கல் கேரியரில் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா ஒன்று இவங்க நிறைய ஹெட்லைன்ஸ் மேக் பண்ணணும், இல்லை இந்த கட்சி கூட்டம்லாம் போடுறாங்களா அது மோஸ்ட்லி எதுக்காக பண்ணுறாங்க நான் கூட யோசித்தேன், எல்லாரும் காசு கொடுத்து வர வைக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் மேலே இருக்க அந்த அதிகாரிகளுக்கு இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம கட்சி கூட்டங்கும் போது எத்தனை பேர் இவங்க வந்து சேர்க்குறாங்க, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது ஹோல்டு இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு வந்து 2 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான ஆவரேஜில் நாடு முழுக்க ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் வந்து இவ்வளோ பணங்கள் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது பிளாக் மணி இன்க்ளூட் பண்ணாமல் இத்தனை காசும் எதுக்குன்னா உங்களோட ஒரு ஓட்டுக்காக. அந்த ஒரு ஓட்டு வந்து 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கறத தாண்டி இதில் இவ்வளோ கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அதோட பார் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம அம்மா அப்பாவுக்கு வர மெசேஜ் நமக்கு வராது, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆப்பில் இருக்கிற வந்து நம்மளோட டேட்டாஸில் இருக்க நிறைய நல்ல ஆப்லாம் பார்த்துருப்போம், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய ஃபோட்டோ செல்ஃபிக்கெலாம் செம்ம எடிட்டிங் ஆப்ஸ்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்டே நம்ம தான் அப்படிங்கிறனால தான். ஸோ அவங்க ப்ராடக்ட் அந்த ஆப் கிடையாது, அது மூலமாக நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து அவங்க வந்து இந்த பாலிடிக்ஸ் டைமத்தில் இல்லை வந்து நிறைய வந்து இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான். எனக்கு பேசிக்கலி எதில் இன்ட்ரெஸ்ட், எனக்கு எந்த விஷயங்கள்லாம் பிடிக்கும், எதை நான் சப்போர்ட் பண்ணேங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் என்னை ரீச் பண்ணக்கூடிய எல்லா பிளாட்ஃபார்ம்ஸையும் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் எனக்கு இது கிடைக்கும்போது நான் நம்புகிற விஷயங்களை மறுபடியும் அவங்க சொல்ல இதெல்லாம் அத்தன்டிக்கான விஷயங்களாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்ப ஆரம்பிச்சிடுவேன். இதை நம்ம பெரியவங்களுக்கு சொல்லி இதெல்லாம் தெரியாமல் அந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்லாம் நம்பிட்டு இருக்காங்கிற மாதிரி நம்மளும் பல விஷயங்கள் நம்பிட்டு தான் இருக்கும். நம்மளையும் தாண்டி நிறைய விஷயங்களை வந்து அவங்க நம்மகிட்ட செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இது நம்ம ஊரில் நம்ம நாட்டில் மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது, ஆல் ஓவர் த வேர்ல்டு பாலிடிக்ஸ் இப்படி தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம சைடில் என்ன விஷயங்கள்லாம் தெளிவாக இருக்க முடியுமோ அதான் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ அவங்க ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ எஃபர்ட் போட்டு இத்தனை பேர் மாஸ்டர் பிளான்லாம் பண்ணி எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஓட்டை வின் பண்ணுறதுக்காக தான். ஸோ நம்ம அப்போ ஓட் போடும்போது இன்னும் தெளிவாக நம்ம ஏன் ஒருத்தவங்களுக்கு ஓட் பண்ணுறோம், இந்த ஓட் நமக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு ஓட் பண்ணால்
பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா வோட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜே அனந்தி ஆகிய என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துல வந்து பல விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் பல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாம். குட் ரீட்ஸில் இந்த புக்லாம் படிச்சுட்டு இருக்கேன், படிக்க போகிறேன், படிக்கணும் ஆசைப்படுற விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அங்கேயும் வந்து அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். இந்த புக் ஹவு டு வின் இந்தியன் எலெக்ஷன் பை ஷிவம் சங்கர் சிங், இந்த புக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இதுக்கான லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக்கில் வந்து நான் சொன்ன இந்த மேலோட்டமான விஷயங்கள் மட்டும் கிடையாது, இதை தாண்டி ஒரு பர்டிகுலர் பார்ட்டி ஒரு பர்டிகுலர் கேம்பெயினில் எப்படிலாம் பண்ணுறாங்க, என்ன விஷயங்கள்லாம் வருது. இவர் வந்து நிறைய பார்ட்டிஸ்க்கு இந்த மாதிரி ப்ரொமோஷனலுக்கு பிராண்டிங்க்குலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய எலெக்ஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. லேம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட், என்னென்னா இது வந்து ஒரு ஃபெலோஷிப் மாதிரியான ஒரு போஸ்ட், அது வந்து பொலிட்டிஷியன்ஸ் கூடவே உட்காந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யூஸ் பண்ணி பாலிடிக்ஸை க்ளோஸாக வாட்ச் பண்ண ஒருத்தர். ஸோ அவர் கூடவே இருந்து பிஜேபி, காங்கிரஸ், நிறைய கட்சிகள் பற்றி, அங்கே நடந்த நிறைய விஷயங்கள் பற்றி, எலெக்ஷனில் அவங்க பண்ணுற பிராண்டிங் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இதே மாதிரி இன்னும் பல புக் ரிவ்யூஸ்லாம் வந்து ஆடியோ ஃபார்மேட்டில் பாட்காஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கு கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை போய் கேட்கலாம். அதுக்கப்புறமா கிட்ட நீங்கள் ஏதாவது பெருசாக சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது வந்து rjananthi@thebookshow.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு டைப் பண்ணி அனுப்பலாம். பாய்.